வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் முட்டை குருமா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம முட்டை குருமா மாதிரியே இருக்காது, கறி குருமா மாதிரியே இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. முட்டை குருமா, முட்டை பாயா எப்படி வேணாலும் சொல்லலாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 8 தேங்காய் பத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, கூடவே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கூடவே 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சதும் இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் பச்சை வாசனை பொருளும் வதக்கி விட்டாச்சு. இது கூடவே 1 கைப்பிடி பொடியாக கட் பண்ணால் புதினா இலை, 1 கைப்பிடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே பழுத்த தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கறி மசாலா, கரம் மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கொதி வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. அதனுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரலையும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இது கூடவே 3 முட்டை மஞ்சள் கரோட சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு நம்ம கலந்து விடக்கூடாது. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 4லேருந்து ஒரு 5 முட்டை வரலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சிங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணுனா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.